பழைய பைக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் கொஞ்சம் பவர் ட்ராப் ஆகும். நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து அதே பவர் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து ரீசெண்டாக வரக்கூடிய பைக் எல்லாமே வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வந்து BS6 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிசர்வ் கிடையாது, எக்ஸாஸ்ட்லாம் சவுண்டு வரும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோங்கநாதன். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக வரக்கூடிய பைக்கில் பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துட்டிங்கன்னா பழைய மாடல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க BS4ல். ஸோ இப்போ வந்து நம்ம அப்டேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு BS6 வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2020க்கு மேலே, அதாவது ஏப்ரல் 2020க்கு மேலே வந்தக்கூடிய எல்லா பைக்குமே வந்து BS6 தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பைக் எல்லாமே BS6ல் phase 2 விட்டுட்டாங்க. ஸோ இந்த போன ஏப்ரலுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே ஃபேஸ் 2ல் வருது. ஸோ இப்படி 2020க்கு மேலே எடுக்கக்கூடிய பைக்கில் எல்லாமே வந்து பெருசாக நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிசி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் இன்ஜின் தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து சிசி எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பவர் வந்து ரொம்ப லேக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்டேட்டடாக ஒரு வெர்ஷன் போகிறீங்க, அதே பைக்கில் அப்டேட்டட் வெர்ஷன் போகிறீங்க அப்படின்னா பழைய பைக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் கொஞ்சம் பவர் ட்ராப் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பெட்ரோல் எல்லாமே வந்து E10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனால் வந்து 10% தான் வந்து பிளண்ட் பண்ணியிருப்பாங்க பெட்ரோல் கூட. ஸோ அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் பவராக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணினது எல்லாமே பெட்ரோல் கண்டென்ட் வந்து ஒரு 90% இருக்கும். ஸோ மீதி 10%ல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எத்தனால் கண்டென்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா E20 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பெட்ரோல் நான் சொல்கிறது எல்லாமே ஃபியூல் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த E20 பெட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது வந்து 80% வந்து பெட்ரோல் இருக்கும். ஸோ மீதி 20% வந்து எத்தனால் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் பிளண்ட் பண்ணி கிடைக்கக்கூடியதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெட்ரோல் சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஏன் வந்து பிளண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் காஸ்ட், ஓகேவா, ஃபியூல் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோம்னா எத்தனால் வந்து லோ காஸ்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீரக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ பெட்ரோலே வந்து எடுக்க முயக்கூடிய ஒரு பொருள் தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வந்து யோசிக்கணும். ஸோ எப்படி எல்லாம் பெட்ரோல் கண்டென்ட் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு நல்லா யோசிப்பாங்க. ஸோ அப்படி வந்து பெட்ரோல் கண்டென்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு திங் தான் வந்து இந்த E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த E20 பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பைக்கில் எல்லாமே வந்து E20 டேங்க் மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா E20 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது இன்ஜெக்டர் எல்லாமே வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெட்ரோல் இருக்குது இல்லையா, ஸோ பெட்ரோல் டேங்க்லேருந்து கீழே வந்து இன்ஜின்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுற வரைக்குமே வந்து எல்லாமே வந்து மாடிஃபைடாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எத்தனால் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆல்கஹால் தான். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தோம்னா போகிற பாத்தில் எல்லாமே வந்து கரோஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் மெட்டீரியலெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரோஷன் மீன்ஸ் என்ன, அரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆல்கஹாலுக்கு பொதுவாகவே வந்து அரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெட்டீரியலெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம அந்த மெட்டீரியல் எல்லாம் மாடிஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால வந்து வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் கண்டென்ட் வந்து இங்கே கம்மி பண்ணிட்டாங்க. 80% தான் வந்து பெட்ரோல். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20% தான் வந்து நம்மளுக்கு வந்து இது இருக்குது, எத்தனால் இருக்குது. ஸோ அப்படி இருக்கா. ஸோ இந்த ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இன்ஜெக்டர் ஃப்ளோ ஆகட்டும், இல்லை ஏர் கண்ட்ரோல், ஏரோட ஃப்ளோ ஆகட்டும், எல்லாமே வந்து மாடிஃபைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த E20க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் சொல்லலாம், ஸோ நான் வந்து E10 பெட்ரோல், இப்போ நம்ம பழைய பெட்ரோல் இருக்குல்ல, நார்மல் பெட்ரோல், ஸோ இந்த நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து அதே பவர் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாமே ஃப்ளோ ரேட்டிங் எல்லாமே வந்து மாறி இருக்கும். ஸோ இப்படி மாறி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அந்த இன்ஜினால் கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பைக் எல்லாமே வந்து பவர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். அடுத்ததாக பேசணும் அப்படின்னா பைக்கோட குவாலிட்டி பற்றி நம்ம பேசி ஆகணும். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எந்த பைக்கு, ஸோ எந்த மாடல் எடுத்துட்டிங்கனாலும் சரி, எந்த கம்பெனியை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் அதோட மெட்டீரியல் எல்லாமே வந்து பைக்கோட மெட்டீரியல் எல்லாமே வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மைலேஜ். ஸோ மைலேஜுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பைக்கோட வெயிட்டை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பைக்கோட மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதுக்காக வந்து லோ வெயிட் உள்ளேயோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ், இந்த மாதிரிலாம் ஃபைபர்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பைக் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு பைக்கை வந்து நீங்கள் லைஃப் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 வருஷம் தான். ஸோ இந்த 15 வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து வச்சு ஓட்டிக்கணும்.
இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு வெஹிக்கிள் வந்து அப்டேட் போயே ஆகணும். பைக்கு வந்து நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து எஃப்சி எல்லாம் பண்ணிவிட்டு பொல்யூஷன் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் போட்டு ஆர்டிஓ கிட்ட சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த பைக்கை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமே வந்து பொல்யூஷன் இந்த அளவுக்கு ட்ராப் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த BS6 வந்து பார்த்தீங்கன்னா 2020 லான்ச் ஆச்சா. ஸோ இந்த இன்னொரு 15 வருஷம் கழிச்சு 2035 இதோட பயங்கரமான ஒரு அட்வான்டேஜான பைக்கெல்லாம் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிற போது அங்கே வந்து பொல்யூஷன் வந்து இன்னுமே ரொம்ப கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்போ இங்கே குவாலிட்டியை தயாரித்து கொடுத்துட்டு இந்த பைக்கை இங்கே போய் 2035 வந்து இந்த பைக் நம்ம நிறுத்துகிறோம், இதை வந்து நம்ம இந்த பைக்கை வந்து அப்டேட் போக மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத விட இப்போ வந்து லோ குவாலிட்டியில் கொடுத்து அப்படின்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து ரீசெண்டாக வரக்கூடிய பைக் எல்லாமே வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே வந்து பொல்யூஷனுக்காக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ சப்ஸ்கிரைபரை வந்து ஒருத்தர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து சேட் பண்ணியிருந்தார். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஷோரூமில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன ரீசன் அப்படின்னா ஸோ அந்த பிராண்டு மென்ஷன் பண்ணல, அந்த ஷோரூம் நேமே மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து இந்த டிக் டிக் சவுண்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பற்றி. ஸோ அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். இந்த சவுண்டு வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து இதுக்கு முன்னாடி பழைய பைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதில் வந்து இந்த டிக் டிக் சவுண்டு வரல, பட் இதில் வந்து வருது, எனக்கு அந்த சவுண்டு வரக்கூடாது, அரெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்களும் வந்து சரி ஓகே இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. சரி ஓகே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் சமாளித்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட சேட் பண்ணார். ஸோ நாம் வந்து டீட்டெயிலாக சொன்னோம். ஸோ இந்த மாதிரி வந்து டிக் டிக் சவுண்டு வந்து எதனால் வருதுன்னா அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனால தான் வரும். ஸோ ஸ்டில் இப்போ ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய பைக்கில் எல்லாமே வந்து அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த எக்ஸாஸ்ட்டை எடுத்து போட்டு வேறு எக்ஸாஸ்ட் பழைய எக்ஸாஸ்ட் எல்லாம் மாட்ட முடியாது, அது வந்து இல்லீகலான ப்ரொசீஜராக மாறும். ஸோ அப்படி நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ இப்போ ஷோரூமை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பெரிய இஷ்யூ பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அது அப்படி தான் சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடவும் மாட்டாங்க. அந்த ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது அவங்களால. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அதை அப்படியே வந்து பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே உங்களை அப்படியே நாங்கள் பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்ஜெக்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற பைக்கில் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து பைக்கு நீங்கள் எடுத்தாகணும், ஓட்டி ஆகணும். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் மாறவே முடியாது. அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து அந்த சவுண்டு வரும், டிக் டிக் சவுண்டு வரும், எல்லாமே ஒன் ஆஃப் தி டெக்னாலஜி தான். டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரியாமல் போய் ஷோரூமில் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் பண்ணாதீங்க. இப்போ வந்து BS6 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிசர்வ் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட்லலாம் சவுண்டு வரும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த நாலேஜோடு தான் வந்து நீங்கள் வந்து பைக் எடுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.